பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை மார்க்கு 12வது அதிகாரம் 10வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமாங்க, வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு தூக்கி போட்ட கல் தான் அந்த வீட்டின் தலைக்கல்லாக இருந்ததாம். நம்ம வேதாகமத்தில் யோசேப்பை குறித்து பார்க்குறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ஆகாதவன் அப்படின்னு சொல்லி அவனை புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, அவனை எகிப்து தேசத்துக்கு வித்துடுறாங்க. பார்த்திங்கன்னா, எந்த சகோதரர்கள் யோசேப்பு ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த சகோதரர்களின் கண்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்தினார். அதுபோல தான் இன்றைக்கு நீங்கள் ஆகாதுன்னு உங்களை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையாக இருக்கா? குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், சில நேரத்தில் தாய் தகப்பன் கூட ஒதுக்குறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஆகாதவன் அப்படின்னு தள்ளப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்கள் தலையை அந்த இடத்துல நிமிரச் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்மளை ஆகாதவங்கன்னு ஒதுக்குனாலும் நம்ம ஆண்டவர் நம்ம என்றுமே தள்ளிவிடாதவர், நம்மளுக்கு பலப்படுத்துகிறவர், நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஆமேன்.